8 முனை கோணங்கள் போடலாம். 8 நட்சத்திரம் இருக்கிற மாதிரி 8 முனை இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டார் போட முடியும். அந்த மாதிரியான கோலங்கள் போட்டு அந்த 8 முனைகளிலேயும் முக்கோணமாக கோணங்கள் சந்திக்கிற இடங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சந்தன குங்குமம் பொட்டு வச்சு அந்த கோலத்தையே பூஜைகளும் செய்யலாம். கோலத்திலேயே மகாலட்சுமியை போற்றின்னு 108 அஷ்டோத்திரங்கள் நம்ம படிக்கிறோம்ல, அந்த விஷயங்கள் எல்லாமே அதில் செய்ய முடியும். அதை செஞ்சாலே போதும். 5 கோணம் போட்டுட்டு அதை விநாயகராக நினச்சி அதில் அர்ச்சனை பண்ணலாம். 6 கோணம் போட்டுட்டு அதை முருகராக நினச்சி அதுக்கு அர்ச்சனை பண்ணலாம். 7 கோணம் போட்டு சப்தகன்னிகளுடைய விஷயங்கள் சப்தமாத்துக்களுடைய விஷயங்களுக்கு அர்ச்சனை செய்யலாம். 8 கோணம் போட்டு அஷ்டதிக் பாலகர்களுடைய விஷயங்களுக்காக நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது தான். 5னா பிள்ளையார், 6னா முருகன், இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நம்ம கனெக்ட் பண்ணிக்கிறது. நம்ம இதில் ஒன்றுக்கு பின்னாடியும் ஒரு ஆன்மீகம். அந்த கதையை எடுத்தால் ரொம்ப டீட்டெயிலில் ரொம்ப பெருசாக போகும். ஸோ விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அதை சிம்பிளிஃபைவாக நமக்கு ஏற்ற மாதிரி என்ன முடியுமோ அந்த இடத்துல. இப்போ இதை கோலம் போட்டுட்டு அந்த இடத்துல அந்த கோலத்துக்கு ஒரு மரியாதை செலுத்தும் விதமா ஒரு விளக்கு ஏற்றிக்கணும். அந்த கோலத்தின் மேலே ஒரு விளக்கு வச்சு ஏற்றுகிற போது அந்த ஜோதி நமக்கும் பயன்படணும். அந்த 8 திக்பாலர்களையும் இந்த ஜோதி வடிவத்தில் அந்த கோலத்தில் இடம் கொடுத்து ஐஸ்வர்யத்தை வர வைக்கிறதா நினச்சி எனக்கு நீங்கள் காவலாக இருக்கீங்க, உங்களுக்கு என்னால் முடிஞ்ச நன்றி கடன்